அதுல மாநாடு விக்கிரவாண்டி மதுரையில் நடந்தது. அதற்கு எந்த மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது, பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததோ அது போன்ற ஒரு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். இது இந்த இடத்தை பார்க்கலாம். இது போன்ற இரும்பு தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். இந்த இன்டெக்ஸ் டேங்க் போன்ற இந்த தண்ணீர் தொட்டிகளை ஒரு 20 டேங்குகள் இதை சுற்றி வைக்க இருக்கிறார்கள் குடிநீர். அது இல்லாமல் ஒவ்வொரு பெட்டியிலும் குடிநீர் பாட்டில்கள் போதுமான அளவிற்கு நிரப்பப்பட இருக்கிறது. எல்லாமே சிசிடிவி கேமரா அமைக்கப்பட இருக்கிறது. பாதுகாப்பு ஒரு பக்கம், சிசிடிவி கேமரா முழுவதுமாக ஒரு 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா அந்த கம்பங்களில் எல்லாமே வைக்க இருக்கிறார்கள். இந்த கம்பங்கள்ல சிசிடிவி பொருத்தி இந்த சிசிடிவி முழுவதுமாக ஒரு இணைப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டுப்பாட்டு மையம், அந்த கட்டுப்பாட்டு மையத்தை பார்க்கலாம். இந்த கட்டுப்பாட்டு மையம் காவலமாக இது விஜயனுடைய பேருந்து இந்த இடத்துல இருக்க போகிறது. இந்த கடைசி வரை பார்த்தோம் என்றால் ஒரு 500 மீட்டர் 520 மீட்டர் தொலைவு வரை பொதுமக்கள் இருக்கக்கூடிய பகுதி. அதாவது அந்த கடைசி பெட்டியில நின்று பார்ப்பவர் ஒரு 500 மீட்டர் தொலைவில் இருந்து விஜய் பார்க்கலாம். அந்த அளவுக்கு முழுவதுமாக அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதற்கு முன்பு நடந்த தாவேகா தலைவர் விஜயனுடைய பிரச்சார கூட்டங்களையும் பொதுக்கூட்டங்களை இது போன்ற மாநாடுகளையும் நாம் பார்த்திருக்கிறோம். விஜயை அருகில் இருந்து பார்ப்பதற்கு தான் விரும்புவார்கள். அதற்காக தான் கூட்டம் நெருங்கி வரும். எனவே அதுபோன்று நடக்காமல் இருப்பதற்காக தான் இந்த முறை காவல்துறை அதிகமாக பாதுகாப்பு செய்ய இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது 1000 பேர் அவர் கட்சியினுடைய நிர்வாகிகள், 25,000 பேர் பொதுமக்கள் வருவார்கள் என்று தெரிவித்திருக்கிறார். 35,000 பேர் கொடுத்திருக்கிறார்கள். அதற்காக 60 பெட்டிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கென்று தனியாக பெட்டிகள், பெண்களுக்கு அவர்கள் தனி வரிசையை ஏற்படுத்தி அவர்களை பாதுகாப்பாக நிறுத்திவிட வேண்டும். முன்கூட்டியே நிறுத்திவிட வேண்டும். விஐபி பெட்டிகளுக்கு பக்கத்திலே பெண்கள் நிறுத்திவிட வேண்டும். குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியவர்கள் கட்டாயமாக அனுமதி இல்லை. அதற்காக அந்த பிரதான நுழைவாயிலேயே அதற்கான கண்காணிப்பில் இருப்பார்கள். எந்த நுழைவாயிலும் இதுபோன்ற குழந்தைகளையோ கர்ப்பிணிகளையோ முதியவர்களையோ அனுமதிக்க கூடாது என்பது கட்டாயமாக